our channel Student Station. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th standard science term 3 chemistry in daily life லெசனோட மைண்ட் மேப் ஆல்ரெடி ஒரு மைண்ட் மேப் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து உங்கள் புக்லேயே வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் ஒரு மைண்ட் மேப். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். chemistry in daily life. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ORS antihistamine, antacid, medical, antibiotic, analgesic, antiseptic. ஸோ இதெல்லாம் பலூன்ஸில் ட்ராயிங் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஆன்டிசெப்டிக் லெஃப்ட் ரைட்டில் இருந்து லெஃப்ட் போகலாம். ஆன்டிசெப்டிக் பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் அப்ளை டு த எக்ஸ்டீரியர் ஆஃப் அ பாடி தட் கில் ஆர் இன்ஹிபிட் மைக்ரோப்ஸ். ஸோ ஆன்டிசெப்டிக்ன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த எக்ஸ்டீரியர் பார்ட், எக்ஸ்டர்னல் பார்ட், நாட் இன்டர்னல், மேலவே நம்ம ஒரு அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அடிப்பட்ட உடனே அந்த மாதிரி டிஞ்சர்லாம் வச்சு அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அது வந்து போடுறதுக்காக. எதுக்காகனா வெளியில் இருக்க ஜெர்ம்ஸ் அந்த ஊண்டு அந்த காயத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது தான் இது ஆன்டிசெப்டிக்கா. நெக்ஸ்ட்டு அனல்ஜெசிக்ன்றது ஃபீலிங் மே பி அ பர்னிங் சென்சேஷன் இன் த டிஷ்யூ அரவுண்ட் த இன்ஜுரி. ஸோ எப்படின்னா பர்னிங் சென்சேஷன் மாதிரியோ டிஷ்யூலையோ இல்லை அந்த இன்ஜுரி அடிப்பட்ட இடத்துலையோ, தட் இஸ் வாட் அனல்ஜெசிக்ஸ். அடுத்து ஆன்டிபயோட்டிக்கா, ஃபைட் அகெயின்ஸ்ட் த டிசீஸ். நம்ம டிசீஸ்க்கு எதிராக வந்து ஃபைட் பண்ணுறது ஆன்டிபயோட்டிக்கா. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ஃபீவரோ அந்த மாதிரி வந்ததுன்னா வந்து அந்த இதுக்கு எதிராக டிசீஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணுறது தான் ஆன்டிபயோட்டிக். நம்ம ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்குவோம் இல்லையா, அமோக்சிலின், இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். அடுத்து மெடிக்கல்ன்றது மெடிசின். நம்ம மெடிசின் எடுத்துக்கிட்டோன்னா டு க்யூர் டிசீஸ் த்ரூ சயின்டிஃபிக் மெத்தட். நம்ம கை வைத்தியம் பண்ணுவோம். அதை போக நம்ம முடியல அப்படின்னும் போது ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன பண்ணுவோம், நம்ம மெடிசின்ஸ் தான் எடுத்தாகணும். அது நார்மலாக இருந்தால் ஓகே இது மாதிரி பண்ணுங்கன்னு. ஸோ மேக்ஸிமம் மெடிசின்ஸ்னால் க்யூர் பண்ணுறது மெடிக்கல், டு க்யூர் டிசீஸ் த்ரூ சயின்டிஃபிக் மெத்தட். அடுத்தது ஓஆர்எஸ், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஸோ நம்ம பாடியில் இருக்க வாட்டரோட லிக்விட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறது தான் ஓஆர்எஸ். ஸ்பெஷல் காம்பினேஷன் ஆஃப் ட்ரை சால்ட்ஸ் தட் இஸ் மிக்ஸ்ட் வித் சேஃப் வாட்டர். இந்த வாட்டரில் சேஃப், அதாவது க்ளீன் வாட்டரில் வந்து சால்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து ஓஆர்எஸ். மிக்ஸ் பண்ணி நமக்கு ஓஆர்எஸ் பவுடராக விற்பாங்க, இல்லை சொல்யூஷனாகவும் இப்போ இருக்குது. அடுத்து ஆன்டிஹிஸ்டமைன்றது ட்ரீட்டிங் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் கோல்ட் சிம்டம்ஸ். ஸோ அலர்ஜிக்காக இருந்ததுன்னா ஆன்டிஹிஸ்டமைன் கொடுப்பாங்க. அடுத்து கோல்டு, மூக்கடப்பு, காதடப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆன்டிஹிஸ்டமைன் நமக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து ஆன்டசிட். ஸோ அதிகப்படியான அசிடிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு அந்த எரிச்சல் ஏற்படும் இல்லையா. அடுத்து ஹார்ட் பர்ன்ஸ், நெஞ்செரிச்சல். ஸோ ஸ்டொமக் நேச்சுரலி ப்ரொடியூசஸ் கேஸ்ட்ரிக் ஆர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டு ஹெல்ப் டைஜஸ்ட். ஸோ அது அதிகமாகும் போது நம்ம ஆன்டசிட், ஜெலுசில் அண்ட் தென் சுக்ராஃபில் இந்த மாதிரி சிரப்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த அசிடிட்டியை நமக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறதோட வேலை தான் ஆன்டசிட். ஆன்டசிடோட ஒர்க் வந்து என்னென்னா நியூட்ரலைஸ் த ஆசிட். ஓகே, இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக், அனல்ஜெசிக், ஆன்டிபயோட்டிக், மெடிக்கல், ஓஆர்எஸ், ஆன்டசிட், ஆன்டிஹிஸ்டமைன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பஷன் அப்படிங்கும்போது மெட்டீரியல் பர்ன்ஸ் வித் ஆக்சிஜன் டு கிவ் லைட் அண்ட் ஹீட். ஸோ ஒரு பொருள் வந்து எரியும் போது, அதை பர்ன் ஆகும்போது எரியும் போது எது ஆக்சிஜன், அந்த ஏரில் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, எரியும் போது ஒரு லைட்டும் ஹீட்டும் கொடுக்குது, தட் இஸ் கம்பஷன். இப்போ பாருங்கள், இதில் வந்து டைப்ஸ் நம்ம பார்த்தோம். ஸ்பான்டேனியஸ் கம்பஷன், அடுத்தது ரேபிட் கம்பஷன், எக்ஸ்ப்ளோஷன், இது 3 பார்த்தோம். ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் இது வந்து ஒயிட் பாஸ்பரஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃப்ளேம்னா அதை எரியும் போது ஒரு சின்ன சுடர் மாதிரி வரும் இல்லையா, ஒரு லைட்டர், நம்ம லைட்டர் ஆன் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளேம் வரும் இல்லையா, அது. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் கோல், இன்கம்ப்ளீட் கம்பஷன், ஃபாஸ்ட் கம்பஷன், ஸ்லோ கம்பஷன். ஸோ இது பாருங்கள், ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் வேகமாக, அடுத்து ஸ்லோவாக அப்படியே போகுது, அடுத்து ஃபாஸ்ட்டாக போகிறது இன்கம்ப்ளீட் கம்பஷன். ஸோ அது இதாகலை. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் கோல், அந்த கறி, இப்போது கட்டையெல்லாம் எரிஞ்சதுன்னா மேலே என்ன ஆகும், அது லாஸ்ட்டாக இந்த கறி, ஃபார்மேஷன் ஆஃப் கோல். கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப் இதில் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது இது வரைக்கும் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இதில் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக உள்ளவங்களுக்கு, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கம்பஷன் நம்ம இதில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. அடுத்து கெலோரிஃபிக் வேல்யூவோட யூனிட் என்னென்னா கிலோ ஜூல் பெர் கிலோகிராம்.
calorific வேல்யூன்றது ஒரு ஹீட் ப்ரொடியூஸ்டு பை அமௌண்ட் ஆஃப் ஃபியூவல் யூஸ்டு ஃபார் பர்னிங் இன் கிலோ ஜூல் பர் கிலோகிராம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கலரிஃபிக் வேல்யூ இன்க்ளூட் பண்ணலை. அதுக்கு அடுத்தது அந்த ஃபயர் கண்ட்ரோல், ஸ்லோ கம்பஷனில் தான் வந்து அந்த ஃபயர் கண்ட்ரோல் வரும். அதாவது ஆக்சிஜன், ஹீட், ஃபியூவல் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்ம ஃபயரே வரும். அப்படி இதில் ஏதாவது ஒன்று கட் ஆச்சுன்னா கூட ஃபயர் ஃபார்ம் ஆகாது, இல்லை கண்ட்ரோல் ஆகிடும். இதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு. 3 டைப்ஸ், அப்புறம் 5 டைப்ஸ்ன்ற மாதிரி, வாட்டர், ஃபோம், ட்ரை பவுடர், கார்பன் டை ஆக்சைடு, வெட் கெமிக்கல் அந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் இதில் அந்த கொடுக்காத நான் அதில் அந்த மைண்ட் மேப்லேயே சொல்லியிருக்கேன். இது உங்கள் புக்கில் இருக்கிற மைண்ட் மேப் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இது எடுத்திருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஜஸ்ட் அதுக்கான அந்த பலூன்லேயே நீங்கள் கேட்டிருந்தீங்க மைண்ட் மேப் இந்த லெசன் கேளுங்க மேம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். பலூன் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஜஸ்ட் ஒன் லைன் ஷார்ட்டாக, கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெசனோட மைண்ட் மேப் சோஷியல் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.